எப்போ முடிக்கணும் பாஸ்டர்? சரி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஏறெடுக்கும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புவாரோ அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இங்கே என்ன புரிகிறோம்? இயேசு உயிரோடு எழும்பினார், அல்லது தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழும்பி சாவுக்கு பிறகு அவர் ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து இப்போது சீடர்களோடு அப்போஸ்தலரோடு பேசுகிறார். அவர் பேசி என்ன பேசுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை குறித்து பேசுகிறார். தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தன்னையும் உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த திருஷ்டாந்தம் அல்லது உதாரணம், ஒரு சாட்சியத்தை இயேசு காண்பிக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நான் இதோ உயிரோடு உங்கள் முன்பு மீண்டும் வந்திருக்கிறேன், ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறேன். இதுபோல எல்லாரும் அல்லது தேவ பிள்ளைகள் ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தை அடைந்து, நான் இருக்கிறது போலவே ஒரு சரீரத்தை அடைந்து நித்தியமாகிய தேவ ராஜ்யத்தின் அனுபவங்களை அடைவார்கள் என்று அவர் உறுதிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். உங்களுக்கு புரியுதா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ற அனுபவத்தை அடைந்து புதிய ஆவிக்குரிய சரீரத்தில் நான் எப்படி இருக்கிறேனோ இது போல தான் நீங்களும் ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்பீர்கள். நாம் அந்த சரீரத்தில் நித்தியமாய் மகிமையாய் வாழ்ந்து கொண்டே இருப்போம். தேவனுடைய ராஜ்யம் புரியும் நினைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் என்பது இன்னொரு வசனத்தை பார்க்கலாமே. லூக்கா 20:36, மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், பெண் கொள்வதும் அல்ல கொடுப்பதும் அல்ல, அங்கே ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ புரியுதா? தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறார்களோ, ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்கிறார்களோ, அதுபோல ஒரு உடலிலே ஆண் பெண் பாலியல் வித்தியாசம் இல்லாத நிலையில தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்போ தேவன் ஆவியா இருக்கிறார், தேவகுமாரன் அவருடைய ரூபத்தை பிரதிபலிக்கிறார். அந்த குமாரனுக்கு ஒப்பானவர்களாய் அந்த ராஜ்யத்திலே நித்தியமாக இருப்பார்கள் என்பது இங்கே ஆண்டவர் மீண்டும் தெளிவுபடுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் அது மத்திய 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு சொன்னார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் அது மத்திய 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் 4:17 சமீபம். அப்போ தேவன் ஆட்சி செய்கிற ராஜ்யம் அது பரம்னா மேலே, ஹெவன்லி மேலே இருக்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றால் நமக்கு இயேசுவை போன்ற தேவதூதர்களை போல ஒரு புதிய உடல் கொடுக்கப்படும். புதிய உடலிலே அதுக்கு நோய் வராது, சாவு வராது, நித்தியமாய் வாழுவோம் என்பதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதுதான் வெளிப்படுத்தல் 21:3 வசனத்தில் மனுஷருடைய மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கும், அவர் அவருடைய தேவனாக இருப்பார், அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், கண்ணீர் யாவையும் தொடச்சிருவார், அதுக்கப்புறம் சாவு இருக்காது, நோய் இருக்காது, வருத்தம் இருக்காது, சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்லுது? எல்லாம் அந்த பகுதியில் இருக்கு. அப்போ தேவ ராஜ்யம்னா என்னது? இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் ஏதோ தேவ பிள்ளைகளாய் வாழுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது, அதை குறிக்கிற வார்த்தை இல்லை. புதிய சரீரத்தில் சாவற்றவர்களாய் சாபமற்றவர்களாய் இயேசுவோடு கூட இயேசு ஆட்சி செய்கிற இல்லையா,
வெளிப்படுத்தல் 22:3, இனி ஒரு சாபம் வராது, தேவன் மாட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இருக்க போகிறோம். அங்கே 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு பேய்க்கும் நோய்க்கும் ஒரு பிரச்சனைக்கும் சில நன்மைகளுக்காகவும் வேண்டி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் அதெல்லாம் செய்கிறது உண்மை, அதில் சந்தேகம் கிடையாது. இந்த தெளிவும் உறுதிப்பாடாக இருக்கணும். இயேசு இருக்கிறது போல, அது யோவான் 1:3 அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார். புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மகிமையின் சரீரத்திலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் அனுபவத்திலே ஒரு புதிய ராஜ்ய சூழல் இது இல்லை, இதுக்கு பதிலாய் புதிய சிருஷ்டி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் அனுபவங்களை அடைவதற்கு ஆயத்தப்படும் காலமாக இந்த வாழ்க்கை எங்கே கொடுத்திருக்கு, அது பலருக்கு தெரியல. இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் தந்து நம்ம அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ரொம்ப தெளிவாக இருங்க. உலகத்தில் உங்களுக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், வியாதி சூழ்நிலைகள் இருக்கலாம், ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். இது ஒரு பிரச்சனை கிடையாது. எப்போதுமே கவனிக்க வேண்டிய விஷயம், பலவேளை ஜனங்களுடைய ஒரு தப்பான நிலை, நான் இத்தனை நாள் கூட்டத்துக்கு வந்தேன், இத்தனை வாரம் கூட்டத்துக்கு வந்தேன், அந்த பிரச்சனை தீரலை, இந்த பிரச்சனை தீரலை என்றெல்லாம் நினைத்து கொள்வது உண்டு. அப்படி நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இது பிரச்சனையுள்ள ராஜ்யம். நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். முதலாவது ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய ஆளுகை இருந்தது. ஆதாம் ஏவாளும் தேவனும் ஒரு ஐக்கியத்தில் இருந்தார்கள். அவள் தேவ சாயலில் படைக்கப்பட்டு சாபமற்ற நிலையில், சாவற்ற நிலையில், அது ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் வந்து உலாவி பேசினார் என்ற சம்பவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு ஆதாம் ஏவாளும் தேவ சித்தம் செய்யல, சாத்தான் சித்தம் செஞ்சதுனால சாபம் வந்துட்டுது இல்லையா? கர்த்தர் சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் 2:17. பிசாசு சொன்னார், நீங்கள் சாக மாட்டீர்கள் 3:4 ஆதியாகமம். பிசாசுக்கு பின்ன போனதுனால எல்லா சாபம் வந்துட்டு மகிமை இழந்து, ஆமாம் நீ பெருகும்போது வேதனை, பூமி உன்னமித்தான் சபிக்கப்பட்டிருக்கோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்ப, எல்லாம் சாபம் ஆயிட்டு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஏதேனில் இருந்தது, அது நஷ்டப்பட்டு போயிட்டு, இல்லாமல் போயிட்டு. அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். தோட்டத்தை பூட்டி ஆதாமை அவளை துரத்தி விட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். அதுக்கு அடுத்தது ஜனங்கள்லாம் திருப்பியும் துன்மார்க்கராய் போனார்கள். நீண்ட செய்திகள்லாம் இருக்குது. நோவா பிரசங்கம் பண்ணானா ஒரு தரம் கேட்க இல்லையா, அழித்து போட்டார். பிறகு இஸ்ரவேலருக்கு ஒரு காலத்தை கொடுத்தார். உங்களை தானே ஜாதியாய் என் சொந்த ஜனமாக இருங்க, பரிசுத்த பிள்ளைகளாக இருங்க, உங்களை ஆசீர்வதிப்பேன். லேவி 20:26 சொன்னார், எனக்கு சொந்த ஜனமாக இருக்கணும், மற்றவையெல்லாம் அப்படி இல்லையே, யாதாமின் வம்சத்தாரெல்லாம் போய்விட்டார்களே, நீங்களாவது இருப்பீங்களா? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எடுத்தார். அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தார். அவர்கள் அதை மீறினார்கள், பிசாசின் சித்தம் செஞ்சார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், 10 முறை பரீட்சை பார்த்தார்கள், வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் கானானுக்குள்ளே போனார்கள். அங்கேயும் விக்கிரக ஆராதனை. எருசலேமிலே விக்கிரகத்தை வைக்கிற அளவுக்கு அது எசேக்கியேல் 8:5 தானே, 8:5. ஆமாம், பலிபீடத்தின் வடக்கு பக்கத்தில் நடையிலே அந்த எரிச்சல் விட்டுற விக்கிரகம் இருந்தது அப்படின்ட்டு எசேக்கியேல் 8:5 படிக்கிறோம். சரி, ஆமாம், எரிச்சல் அந்த விக்கிரகம் இருந்தது. இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. பார்த்தார் அங்கேயும் தேவ ராஜ்யம் நஷ்டப்பட்டது. கிருபாசனத்திலிருந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னம் விலகி போயிட்டு தேசத்தை அழித்து போட்டார், தேவாலயத்தை உடைத்து போட்டார். எரேமியா 52:12-13 படிக்கிறோம். இப்படி எல்லாம் தேவ ராஜ்யத்தின் அனுபவம் ஆதி ஆகமத்தில் ஏதேனில் நஷ்டப்பட்டது. இஸ்ரவேலருடைய பாளையத்தில் உலாவி கொண்டிருந்தவர் அந்த ராஜ்யம் நஷ்டப்பட்டது. அப்புறம் தான் எஸ்ஐயா 65:14 புதிய வானம் புதிய பூமி படைக்கிறேன், இது மனசு வேண்டாம் அப்படின்ற ஒரு புதிய வாக்குறுதியை ஏற்படுத்தி இயேசு அனுப்பி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொல்லி இந்த தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தெளிவா இருக்கணும், சும்மா ஒன்றும் குழம்பாண்டா. நமக்கு இனி இயேசு இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற வண்ணமாக அந்த ராஜ்யத்துக்கு போனோம். அதுதான் இப்போது நம்முடைய அழைப்பு. இங்கே தற்காலிகமாய் இங்கே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் லூக்கா 17:21 தானே, 17:21
கேட்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும்? அவர்கள் யூதர்கள் பலர் நினைத்தார்கள், நாம் ஒரு தேசத்தில் இருக்கிற மாதிரி, இந்தியாவை ஆட்சி செய்யறது மாதிரி ஒரு புதிய ராஜ்யம் வரும், நம்ம எல்லாம் இங்கே உலகத்திலே ஆட்சி செய்யலாம் என்று நினைத்தார்கள். உலகத்தில் இயேசு, ஏன்னா அந்த காலத்தில் மேசியா வர வேண்டும், அவர் தாவீதின் ராஜ்யத்தை ஏற்படுத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இயேசுவா மேசியா என்று நம்பக்கூடியவர்கள், நீர் மேசியாவானா எப்போது எங்களுக்கு ராஜ்யத்தை தருவீர் என்று ஏற்படுத்துவீர் என்ற கேள்வி கேட்டார்கள். அப்பொழுதும் இயேசு சொல்கிறார், நீங்க நினைக்கிறது மாதிரி இங்க ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி இனி ராஜ்யம் ஏற்பட முடியாது. ஏன்னா அது ஏசாயா 65:17 சொல்லியாச்சு இல்லையா? புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவேன், பழசு நீ வேண்டான்னு சொல்லியாச்சு. பற்றியெல்லாம் அந்த வாக்குத்தத்தம் அதெல்லாம் பார்த்தாச்சு. 2 சான்ஸ் கொடுத்தாச்சு. ஆதாமுக்கு ஒரு சான்ஸு, ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு ஆசீர்வதின்னு ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு, அவன் இழந்துட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு, அது பாகமாக 28-14 இருக்கு. ஆமாம், அது என் பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம், அவனை இழந்தாச்சு. இனி 2 சான்ஸ் முடிஞ்சு, இனி ஒரு புதிய வாய்ப்பு. பரலோகம், பரலோகம்னா மேலே தேவன் இருக்கிற இடத்துலையே, தேவன் இருக்கிற இடத்துல யோவான் 14:2-3 ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிதாவின் வீட்டுக்கு போகிறேன், நான் ஸ்தலத்தை அங்கே ஆயத்தம் பண்ணுவேன், அங்கே நாம் இருக்கணும், அதுக்கு கூட்டிகிட்டு போறக்கு வருவேன். அல்லேலூயா, தெளிவாக இருக்கா? இதெல்லாம் சொல்லுவார். அதனால தான் நேரம் அந்த 17:21 லூக்கா சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி உலகத்தில் வராது. ஆனால் இன்னொரு வாசனை அதில் இருக்குது, நீங்கள் நினைக்கிறது மாதிரி அரசியல் ஆட்சி இனி வராது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கும். இது ஒரு செய்தி. இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவராஜ்யம் முதலாவது நமக்கு உள்ளே வர வேண்டும். எப்படி உள்ளே வர வேண்டும்? தேவன் ஆவியா இருக்கிற தேவன், அது யோவான் 4:24, தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறதுன்னு தெரியாதான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யம் முதலாவது நமக்குள்ளே உள்ளே வருகிறது, வெளியே கிடையாது. 4 பக்கம் பிசாசனுடைய ஆட்சி நடக்கு. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:19 சொல்லியிருக்கு. லூக்கா 4:5 பிசாசு சொல்றான், உலகம் எனக்கு இருக்கு. சரி, அதெல்லாம் உலகத்தில் நடக்கும், வெளியே நடக்கும். ஆனால் நமக்கு உள்ளே, நம்முடைய ஆத்மாவிலே தேவன் ஆவியா குடியிருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உள்ளே இருக்கும். தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கப்படாது. 16 ஓகே, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கப்படாது, நீங்களே அந்த ஆலயம். 16ஆம் வசனம் ஸ்க்ரால் பண்ணுங்க மேலே. ஓகே, 16. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கும். சரியா? அப்போ முதலாவது கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக எப்படி வரும் என்கிறத இயேசு அழகாய் காண்பித்து தந்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு இங்கே நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் முதலாவது வர வேண்டும். சரியா? தேவனுடைய ராஜ்யம் இங்கே வரணும். எங்கே? நமக்கு உள்ளே வரணும். தேவன் ஆவியா நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அப்படி வாசம் பண்ணும்போது அது ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். சரிதானே? அப்போ பரலோக தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். இப்போ தேவராஜ்யம் எங்கே வந்துட்டு? நமக்கு உள்ளே வந்துட்டு. சரியா? வரணும். அப்போ அந்த தேவராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்ன அந்த ராஜ்யம் முதலாவது நமக்கு உள்ளே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னா, கவனிக்கிறீங்களா? நல்லா பரிசுத்த ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாய் முத்திரை போடப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. நான் நாட்டையர் பேரன், CSI பாரம்பரியம். ஸோ அங்கெல்லாம் நாம் தேவனை இயேசுவை தேவகுமார் என்று விசுவாசிக்கிறதுனால தேவ பிள்ளை ஆகிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாய் பரப்பப்படுவது உண்டு. இயேசுவை தேவகுமாரனாய் விசுவாசித்தால் அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் இல்லையா? யோவான் 14:23. அப்படி கீழ்ப்படியும் போது தேவன் வாசம் பண்ண வேண்டும். அந்த வரிசையை பாருங்க. முதல்ல இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவர்கள கற்று போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி தந்தருளை உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ பிள்ளைகளுங்கிற முதல் அனுபவம் வருது. அது எப்படி செயல்படுகிறதுனா, நீங்கள் தேவனுடைய ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிக்கும் போது நாங்கள் அதில் பிதா வாசம் பண்ணுவார். அது 14:15 போட்டிகள்னு சொன்னால், 14:15 நான் வேண்டிக் கொள்வேன் உங்களோடு கூட இருக்கும்படி, 16 வேண்டி உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாய் தேற்றரவளனை தந்தருளுவார். அப்போ ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அப்போ இயேசு தேவனு குமாரன் விசுவாசிச்சா
அவருக்கு வசனத்தை வாசிக்கணும், அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு சீஷராகும்படி அர்ப்பணிக்கணும். அதான் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு, பக்தராக்கி கொடுங்கன்னு சொல்லலை. யோவான் 4:1 அவர் சீஷராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுத்தாருன்ற மாதிரி இருக்கிறது. அப்போ இயேசுவின் வசனம், இயேசுவின் மாதிரிப்படி வாழும்படி அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அவர் ஆவியாய் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை தேவ பிள்ளைகளுங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்போ தேவ பிள்ளையாகிறவனு புரியுதா? இதுவரை நீங்கள் குறைந்தபட்சம் இதுவரை வந்தாவணும். தேவன் ஆவியா வந்து வாசம் பண்ணுகிற எபேசியர் 1:13 தானே. விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13. பரிசுத்த ஆவியானவராலே இவன் என்னுடைய பிள்ளை. விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் லூக்கா 24:49 பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் இருங்கள்னு சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியாய் தேவன் வந்து வாசம் பண்ணினார். அந்த முத்திரை நமக்கு வந்துட்டு. அல்லேலூயா. வந்திருக்கா உங்களுக்கு? முதல் விஷயம், இந்த முத்திரை, இந்த அனுபவம் வரையலைன்னா நீங்கள் தேவ பிள்ளை ஆவேலை. நீங்கள் வருத்தப்படாண்டாம், நாங்கள் சொல்லி தான் ஆவணும். நீங்கள் தேவ பிள்ளைகளுங்கிற இன்னும் அங்கீகாரத்தை பெறலை. அப்ளிகேஷன் போட்டிருக்கு, ஆனால் இன்னும் அவர் கையெழுத்து போடலை, சீல் வைக்கலை. சரிதானே? அதான் அதுக்கு அர்த்தம். கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எப்படியாவது கேட்டு வாங்கிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஆகவே தயவு செய்து இந்த அனுபவம் இல்லாதவர்கள் அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தேவன் ஆவியா வந்து வாசம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஒன்று, இயேசுவின் வசனத்தின்படி மாதிரியின்படி அப்படி சீடர்களாய் மாறுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. இயேசுவின் சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆவி வருதுங்கிறத முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னொரு குறிப்பு தருகிறேன். அது லூக்கா மத்தேயு 6:20-21. மத்தேயு 6:20-21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். கவனிக்குதியெல்லாம் மனசை பரலோகத்தில் வச்சா பரலோகத்தின் ஆவி வரும், மனசை பூலோகத்தில் வச்சா பூலோக ஆவி வரும். இது அடுத்த மிக முக்கியமான விஷயம். உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை தீர்றதுக்கும் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறுறதுக்கும் நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு விழிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடையாது. புரியுதானே சொல்லுது? பேய் உங்களுக்கு பிரச்சனை தீரலாம், ஏன்னா விசுவாசத்தில் ஜெபம் பண்ணும்போது வியாதி போவோம், பேய் போவோம், அதெல்லாம் நடக்கும். இங்கே ஊழியத்தில் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார், நன்மை தந்தார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் வருவார்கள், கூப்பிடுகிற காக்கா குஞ்சுக்கு கொடுக்கறது மாதிரி எனக்கும் தந்தார், நல்லவருக்கும் தீயவருக்கும் மழையை பெய்ய பண்ணுன்னு சொல்லுற மாதிரி எனக்கும் ஜெபத்துக்கு பதில் தந்தார். எல்லாம் நல்லது தான். இதை கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போனோம்னா பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யணும். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆராதிப்பான். இல்லைன்னா பேயை விரட்டி இருப்பான், நோயை சுகமாகியிருக்கான், அவனுக்கு வீடு கிடச்சிருக்கோம், கார் கிடச்சிருக்கோம். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இந்த வேறுபாட்டை நீங்கள் புரியணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன இல்லாமோ நன்மை செஞ்சு ஆசீர்வாதங்களை தந்திருந்தாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. 100% போக முடியாது. அது உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து மரித்தோர் பழைய புதிய அனுபவத்துக்கு மரித்தோர் உயிர்த்தொழில் பரலோகத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு உதாரணத்துக்கு வைப்போம். அப்போ அங்கே எங்களுக்கு பரலோகம் இடம் தரணும், உள்ள எங்களுக்கு இடம் தரணும்னு கேட்க போறிய. கேட்கும் போது அதுக்கு என்ன காரணம் சொல்லுவேன்னா, நான் உண்மை நோக்கி ஜெபம் பண்ணினேன், எனக்கு இது சோக்கேட்டில் சுகம் தந்தீர், நான் சாவ கிடந்தேன், என்னை எழுப்பி விட்டீர்களே ஆண்டவரே, அதனால எனக்கு பரலோகத்தில் இடம் தரணும், அப்படி தானே சொல்லணும். அப்போ அவர் சொல்லுவார், நான் ஒன்றா எழுப்பி விட்டது உண்மை, இப்போ அங்கே செத்து தானே இங்கே வந்திருக்கா, நீ அங்கே தந்தது அங்கே முடிஞ்சு செத்து போச்சா இல்லையா, செத்து தான் இங்கே வந்திருக்கா, இங்கே வர்றதுக்கு என்ன செஞ்சான்னு கேட்பார். இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு வீடு கட்டி தந்தேர், வீட்டை அங்கே போட்டுட்டு தானே இங்கே வந்தா, காரை தந்தேர், காரை அங்கே போட்டுட்டு தானே இங்கே வந்தா, ஸோ அங்கே அவ்வளோது ஒன்று இங்கே வரக்கு என்ன செஞ்சா, இப்போ நீ ஆத்மாவிலே வந்திருக்கிறாய், உள்ளான மனுஷன்லே வந்திருக்கிறாய், இந்த ஆத்மாவிலே பரலோக பிதாவுக்கு சித்தம் செஞ்சியா. இது பரலோக பிதாவுக்கு ராஜ்யம், அது பூலோக தேவனுடைய ஆட்சியில் இருக்கிற ராஜ்யம். கொஞ்ச நாள் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துறது, நான் தந்ததெல்லாம் உண்மைதான். நீங்கள் அதை வாங்கி இந்த என்ன விசுவாசித்து என் சீஷராக மாறி எனக்கு தேவன் தந்த ஆவியை உங்களுக்கும் தந்து உங்களையும் தேவ பிள்ளையாக்கி தேவ சித்தத்தை அறிகிற அறிவை தந்து, ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியம் என்னது, நன்மை என்னது, பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு பகுத்து அறிஞ்சு மனசு என்ன செய்யணுமா, மனசுன்னா ஆத்துமா, உள்ளான மனுஷன், அது பகுத்து அறிஞ்சு மனசு புதுசாக இருக்கணும். உன் மனசு புதுசாகவே இல்லையே, பரலோக சிந்தை வரையிலையே, தேவ சாயல்
சாயல் வரையிலையே. அது எபேசியர் 4:22 தானே. மோசம் போக்குகிற இச்சைகளால் கெட்டு போற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி. கவனிக்கிறீங்களா? எல்லாம் வசனம் தான் வந்துகிட்டே இருக்கும். புதிதான, அடுத்த வசனம் போக, புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பத்தியெல்லாம் அந்த வார்த்தை எவ்வளவு கிளியர். ஒரு வசனம், புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நவ், இப்போ புதிய மனுஷன் உங்களுக்குள்ள வந்ததா? பரலோக சாயலுக்குள்ள மனுஷன் வந்ததா? தேவ சித்தத்தை அறிகிற அறிவுக்குரிய மனுஷன் வந்ததா? தேவ சாயலுக்குள்ள புதிய மனுஷன் வரையலன்னா அப்புறம் எந்த மனுஷன் லேக்கம் போய் பரலோகத்துக்கு வர போறீங்க நீங்க? சொல்லு, புரியுதா உங்களுக்கு? சும்மா கூட்டத்துக்கு வந்து போறதெல்லாம் கிடையாது. அதுதான் ஒரு சபைன்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் சொல்லி தரணும். ஆவியானவர் உங்களை நடத்தணும். அதுக்கு தான் சபை வச்சிருக்குது. சும்மா இல்லை, ஒரு சிலுவை மட்டும் நட்டா போதாது, ஏசுன்னு சொல்லிட்டா போதாது. இதெல்லாம் தெரியணுமே. நமக்கு பரலோக பிதாவை தெரியல, அவருக்கு தன்மை தெரியல. மத்திய 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். நம்முடைய பரலோக பிதா எப்படிப்பட்டவர்னு தெரியல, அவருக்கு கோணம் நமக்குள்ள வரணும்னு தெரியல, அவருக்கு சாயல் வரணும்னு தெரியல. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் விசுவாசம் இச்சையடக்கம் 9 குணம். பரிசுத்த ஆவியின் குணம், பரலோக தேவனுடைய குணம். அந்த குணம் ஒன்றும் இன்னும் வரையிலேயே நமக்குள்ள. நாம பழைய குணத்துல இருக்கோம், அதுக்கு மேலே இருக்கு கொலைகள் வரிகள் களியாட்டெல்லாம் சொல்லி இருக்கு. இப்படிப்பட்ட குண்டனி கோளு இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட பேய் குணம் தான் இருக்கு, மனுஷ குணம் தான் இருக்கு. இந்த பிறவி குணத்தை வச்சுக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போறது அப்படி புரியுதா உங்களுக்கு? பரலோக ராஜ்யம்னா சிலுவை கள்ள மாதிரி கள்ளிகளுக்கு ராஜ்யம் கிடையாது. நான் அங்கே சிஎஸ்ஐல இருக்கும்போதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாவ, சிலுவை கள்ள மாதிரி கள்ளிகள் எல்லாம் பரலோகத்துக்கு போறாவ அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் நினைச்சேன், அப்போ பரலோக ராஜ்யம்னா கள்ளமாறு கள்ளிகளுக்கு ராஜ்யமா? என்னத்தை சொல்லுதிய நீங்க? இது என்ன கூத்தா இருக்கு? பரலோக ராஜ்யம்னா கள்ளமாறு கள்ளிகளுக்கு ராஜ்யமா? இல்லை. லூக்கா மத்தேயு 13:43 நீதிமான்களோ பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பாரு. பரலோக ராஜ்யத்துக்கு போறது யாரு? அநீதிமான்கள். கொலோசியர் 1:11-12-13 வாஸ்தா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடையும்படி தகுதி உள்ளவர் ஆக்கினவர் அப்படின்னு இருக்கு. அப்போ பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் பரலோகம்னு சொல்லியிருக்கு. அது கள்ளம் மருக கள்ளிகளுக்கு ராஜ்யம் கிடையாது, பாவிகளுக்கு ராஜ்யம் கிடையாது. அவர் பாவிகளா வந்தோம், அவர் ஏற்றுக்கொண்டார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பு இலவசம், கிருபை. ஆமாம், சும்மா இலவசமாக தான் கொடுத்துருக்கு, காசு கிடையாது. அதுக்கு பிறகு நாம் கிரியை செய்யணும். ஆமாம், அதுக்கு பிறகு நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கொடுக்க வரப்போகிறேன். வெளிப்படுத்தல் 22:12 அவன் கிரியைக்கு ஏற்ற நான் அளிக்கும் பலன் வரும். அப்போ ரட்சிப்பு இலவசம், பாவ மன்னிப்பு இலவசம். அதுக்கு அடுத்தது தான் தேவராஜ்யத்தின் நீதியும் தேடணுமா. 6:33 மத்தேயு தேவராஜ்யத்தின் நீதியையும் தேடணுமா. மத்தேயு 11:28-29 நீங்கள் என் நுகத்தை என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொண்டாதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி இருக்கு. அப்போ இனி தேவராஜ்யம் தேடணும், இயேசுட்ட படிக்கணும், புதிய சிந்தை வரணும், புதிய மனுஷன் ஆவணும். 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போயிற்று, புதிய சிருஷ்டி, புதிய மனுஷன். சரியா? சரிதானே? அது தீத்து 3:5 மறு ஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதல்னாலும் ரட்சித்தார். புதிய சிருஷ்டி, மறுபடியும் பிறக்கணும். இந்த அனுபவம்லாம் உண்டாவணும். உண்டானாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுக்கு தான் சாவாம ஆண்டவர் உயிரோட வச்சிருக்குது. புரியா இல்லையா? ஆமா, என்னத்துக்கு வச்சிருக்கிறீர்கள் நல்லா கேட்பான் இல்லையா? ஆமா, நம்ம புது சிருஷ்டியா மாறணும் இல்லையா? பூரண அடையணும் இல்லையா? அதுக்காக வேண்டிதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் மனசிலே கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப புதிய சிருஷ்டியா மாறிக்கிட்டே இருக்கணும். கவனிங்க, அது பிரசங்கரே இந்த சோக்கேடு தீரம்னு தான் கூட்டத்துக்கு வரும். சோக்கேடு தீர்ந்தாலும் ஒரு நாள் சாவணம் இல்லையா? சாவணமா வேண்டாமா? என்னத்தை சொல்லுதிய? இந்த கடன் தீருமானாக வந்துக்கிட்டே இருக்கேன். இப்படி பிரச்சனை கிடைக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் கடன் தீர்க்கிறதுக்கும் சோக்கேடு தீர்க்கிறதுக்கும் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாரு. என்னத்தை சொல்லுதிய? நீங்க ஒரு காரியம் நீங்க மனசிலாக்கணும். முதலாவது நீங்க செய்ய வேண்டியது சோக்கேடு தீர்க்கிறதும் கடன் தீர்றதும் பிரச்சனை தீர்றதும் இல்லை. முதல்ல நீ பரலோக ராஜ்யத்துக்கு போறக்குள்ள வழியை பாரு. கண்ணை மூடனா போகணுமே, அது இல்லையா விஷயம்?
ஆமாம், நாளை நடப்பது யாக்கோபு 4:14 நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது, புகையை போல இருக்கு. இந்த ஜீவன் எப்படிப்பட்டது? ஆமாம் பிரசங்கியாரு, உள்ளதுதான். பத்திரிகைகளை நீங்கள் பாருங்க, எல்லாரும் சாவோம் நினைச்சா செத்துருக்காவ. வயசுகள் எல்லாம் பாருங்க, பல மாதிரி வயசு, சின்ன வயசுலேருந்து. ஆமாம், யாரும் நினைக்கல. ஆமாம், வீடை கட்டி முடிக்க பண்ண செத்து போனாவ, கல்யாணம் பேசி வச்சிருந்து செத்து போனாவ, கல்யாணம் ஆன புதுசில் செத்து போயிருக்காவ. என்ன நடக்குதுங்க உலகத்தில்? உங்களுக்கு கண்ணு காண இல்லையோ 4 பக்கம்? அதனால முதலாவது தேவராஜ்யத்தை நிதியம் தேடுறது காரியத்திலே நீங்க நடந்துகிட்டே இருக்கணும், தேவ சித்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆத்மாவிலே மறுரூபம் வந்துகிட்டே இருக்கணும். கடன் தீர்ந்ததோ தீராத ஒளிய போச்சோ, உனக்கு ஆத்மா தேவ சாயலிலே வளர்ந்து கொண்டே இருக்கணும். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே சுவர்ந்து போறதில்ல, புறம்பான மனுஷன் அழிஞ்சு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் தினம் பிரதி நாளுக்கு நாள் புதியது. பத்தியா, நாளுக்கு நாள் வர வர பிரதிங்க யாரே சோக்கையோட கூட்டிகிட்டே போகுது. போட்டான் உனக்கு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகட்டு, கட்டம் கூட்டிகிட்டு போட்டான் உனக்கு உள்ளான மனுஷன் புதிதாகட்டு. இது இல்லையா நமக்கு தேவை? நமக்கு தேவை பரலோகத்துக்கு போகிற நம்முடைய ஆத்மாவாக்கம். வீடும் கட்டடம் எல்லாம் கொஞ்ச நாள் வேண்டியதான், வேண்டான்னு சொல்லலை. அப்படி நீங்கள் பரலோக தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நடக்கணும். 2 தேவை இருக்கிறான் பார்த்தியாலா? ஒன்று பரலோக தேவன் அங்கே ராஜ்யத்தை ஆயுதம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னொன்று இப்பிரபஞ்சத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை அந்த உலகத்தின் தேவன் பிசாசு அப்படி பல கவர்ச்சிகளையும் கவாட்டி கலரெல்லாம் அடித்து உங்களை போட்டு மனுஷனை போட்டு வட்டம் கறக்கான். வடக்கு தக்க ஓடிக்கிட்டே நடக்காவ, ஓடிக்கிட்டு இருக்கவளே கண்ணை மூடிடுவாவ. கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னு சொல்லி எல்லாம் ஆளோ இதுவளை உசுப்பி விட்டு இது கலர் பென்சில் வச்சு பஞ்சவரண கிளி மாதிரி படம் வரைஞ்சி கனவெல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு கனவெல்லாம் பாதியில் போயிடுச்சு, வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு கனவு. அப்படியும் இப்படி எல்லாம் நடக்க உலகமாக்கும். அதனால முதலாவது தேவராஜ்யத்தை தேடு, தேவ சித்தம் செய்து வளர்ந்துக்கிட்டே இரு. உள்ளான மனுஷன்ல புதுப்பிக்கப்பட்டியாங்கிறது காரியம். புறம்பான மனுஷன்ல புதுப்பிச்சு பெருசானா பெரிய பெட்டி வேண்டணும். அது அம்மா வேற எங்க ஒன்றும் கூடுதலோட நடக்க போறதில்லை இல்லையா? பின்ன அதுக்காக இவ்வளவு அபராளப்படும் என்னத்துக்கு? முதல்ல ஆத்மாவில் பலப்படு, உள்ளான மனுஷன்ல பலப்படு. அதுக்கு பிறகு சோதனையோட தப்பி போற போக்கை அவர் உண்டு பண்ணுவார். எப்படி? நல்லா கவனிச்சுக்க. அப்போ பரலோக தேவனுடைய சித்தம் செய்யக்க நம்ம கூப்பிட்டுருக்கு, பூலோக தேவனுடைய சித்தம் செய்யக்க நம்ம கூப்பிடல. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அது ரோமர் 8:12 தானே? ரோமர் 8:12 11:12 2 வசனம். 11ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இப்போ அடுத்த வசனம் போட்டா, ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. புரியுதா சொல்லுது? இந்த எலும்புஞ்சதையில வாழுதுன்னு நமக்கு பொறுப்பு இல்லை. வாழுகெல்லாம் செத்து இல்லையா போறாவ, நம்மளும் செத்து போறான் இல்லையா? அப்போ எலும்பு சதைக்கா வாழுக்கு வந்தோம்? ஆத்மாவிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே ஒரு புதிய சரீரம் புதிய மகிமை அடையணும். இந்த மாம்சத்துக்காக நம்ம கடனாளி இல்லை. இனி வரப்போற புதிய சரீரம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் உழைக்கணும். புரியுதா? இதுதான் சுவிசேஷ அனுபவம். இதில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். உலக சித்தம் செய்யப்படாது, தேவ சித்தம் செய்யணும். உலகத்துக்கு எதிரான சித்தம் பரலோக தேவனுடைய சித்தம் செஞ்சால் அவர் பார்ப்பாரு. அப்போ இந்த பிள்ளைகள்லாம் எனக்கு சித்தம் செய்யுது, சாத்தான் சித்தம் செய்யலை, உலக சித்தம் செய்யலை, தங்களுக்கு தோணுங்க மாதிரி ஒன்றும் போகலை, எனக்கு சித்தம் செய்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும்? சாத்தானு கையில் இதில் ஒப்பு கொடுக்கப்படாது. இல்லையும் அப்போ அவர் கையில் இருக்கிறோம், பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள், தலையில் மயிரெலாம் எண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், வச்சணும். தப்பி போகும்படி போக்கை உண்டு பண்ணுவார். நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரன் போல ஆவியானவர் பேசினார். பிசாசு உன்னை அழிப்பதற்கு பலமுறை முயற்சி பண்ணினான், நான் தான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன், நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டவளே தைரியமாக பேசு கொள்ளாமா. அப்போ என்னத்துக்கு உயிரோட வச்சிருக்கு தெரியுமா? அவர்கிட்ட படித்ததெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு உயிரோட வச்சிருக்கு. பேசாமல் இருந்தேன்னா நீ பேசினதும் போகிறோம், உயிரோட இருந்ததும் போகிறோம். பிடிச்சதாரு இல்லையா? ஒவ்வொருத்தரும் அப்படிதான். அப்போ தேவனுடைய சித்தம் நம்மிடத்துல நிறைவேறும்படி நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அவர் நமக்கு பொறுப்பெடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியாது. பாருங்க, சும்மா இயேசுன்னு சொன்னாலும் ஒன்றும் பொறுப்பெடுக்க மாட்டார். நீங்கள் அதை தப்பாக நினச்சிடக்கூடாது. சரி,
அப்போ எப்போ தேவ சித்தம் செய், பரலோக சித்தம் செய், உள்ளான மனுஷன்ல பலப்படு, தேவ ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலப்படு. அப்ப தேவ ராஜ்யம் முதலாவது நமக்குள்ள இருக்கணும். அது எப்படி இருக்கும்? தேவ ஆவி வந்து தேவ சித்தம் செய்யற அனுபவத்துல பரலோக சாயலுக்கு ஏற்ப நாம மறுரூபப்பட்டு இருப்போம் இல்லையா? அப்ப தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும். ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள். சும்மா ரோட்டில் போறவன வரான ரெண்டு பேரும் கூடியிருந்தா ஒன்னும் தேவ பிரசனம் வராது. இப்ப நான் சொன்ன அனுபவம் உள்ளவர்கள், அதுல ஆசை உள்ளவர்கள், அந்த முயற்சி உள்ளவர்கள், அதுதான் கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லியிருக்கு. அப்படி அவங்க வருகிற சூழலில் தேவனுடைய ராஜ்யம் தற்காலிகமாய் அதனுடைய ஒரு சின்ன அனுபவம் இங்கே இருக்கிறது. அதுக்கு பிறகு மரித்தோர் உயிர்த்தெழுதல் வருது. மரித்தோர் உயிர்த்தெழுதல் வரும்போது நாம புதிய சரீரத்தில் இந்த ராஜ்யத்தின் பூரணத்தை, முழுமையை இல்லையா, முழுமையை நாம் அங்கே அடைய போகிறோம். அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ரொம்ப கவனமாக நீ ஓடிட்டே இரு, வேற காரியெல்லாம் பரவ பார்க்கலாம். அதனால தான் எபிரேயர் 1:12 சொல்லுது, பாரமான யாவற்றை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை பார்த்து இயேசு இருக்கிற இடத்துக்கு போவ, இயேசுவை போல மாற ஓடிக்கொண்டே. அப்படி ஓடிக்கொண்டே இருந்தா மற்ற காரியங்கள்ல, இப்போ பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் வியாதிப்பட்டு அவர் ஜெபம் பண்ணும்போது, அது 2 Corinthians 12 அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், நான் 3 முறை வேண்டிக் கொண்டேன். அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லுகிற அந்த 12:9 இல்லையா, 8:9 நான் படிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும். பத்தியலா என்ன சொல்லுறாரு? சரீரத்தில் பலவீனம் இருக்கு. பெரிய ஊழியக்காரனாக்கம் அவருக்கு பலவீனத்துல 3 தரம் ஜெபம் பண்ணியிருக்கார். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவர் உன்னை முழுசா சுகமாக்குறேன், நீ பூரணமான இருக்கு, நீ கவனிக்கிறீங்களா? முழுசா சுகமாக்கி இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் செய்யலை. அவர் என்ன சொன்னார்? அது இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது, உன்னுடைய பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய் விளங்கும். இப்போ அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லாருன்னா, நான் பலவீனமாக இருக்கும்போதே என்ன 10, நான் பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். பத்தியெல்லாம் நான் பலவீனமாக தான் இருக்கிறேன், இந்த சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறேன், உலக சூழ்நிலையில் பலவீனமாக இருக்கிறேன். பலமாக ஒன்றும் இல்லை, நிறைய பிரச்சனை இருக்கிறது, நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் தேவ கிருபை என்று ஒன்று எனக்குள்ள இருந்து என்னை பலப்படுத்தி நான் செய்ய வேண்டிய காரியங்களை, நான் நடப்பிக்க வேண்டிய காரியங்களை நடப்பிக்கும்படியாய் அது என்ன பலப்படுது. என்ன புரிஞ்சுங்க? இந்த உலகம் அழிவுக்கு வச்சிருக்கு, சாபத்தில் வச்சிருக்கு. இது இதை முழுசா மாற்றி அமைக்கிற திட்டம் கிடையாது. இதுதான் நீங்க புரிய வேண்டிய விஷயம். சாத்தான் சில வேளை சொல்லிடுவான், எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவாரு, நாம இங்கே இருந்துடலாம், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இங்கே இருந்துடலாம்னு தான் நிறைய பல பிரசங்களை கேட்கும்போது அந்த டைப்பில் தான் இருக்கு. நவர் ஒரு நாளும் கிடையாது. அவர் இந்த பூமியை மாற்றி அமைக்க போறதில்ல. அதை தீக்குளத்தை வச்சாச்சுன்னு 2 Corinthians 2 Peter 3:7-13 இந்த வானம் பூமி அக்கினிக்கு இரையா வச்சிருக்குன்னு செய்தி இருக்கு. அப்போ இந்த உலகத்தை புதுப்பிக்கக்கூடிய ஏற்பாடு கிடையாது, இந்த சரீரத்தை புதுப்பிக்கக்கூடிய ஏற்பாடு கிடையாது. ஆனால் புதிய சிருஷ்டியை உண்டு பண்ணி புதிய சரீரத்தை கொடுக்கிற ஏற்பாடு இருக்கிறது. இதை புரிந்து நடக்க பழவிடணும். பழகுவீங்களா? இந்த கள்ளத்தனமான போதனைக்கு பின்னால போய் அப்படியே காத்திருந்து நீங்க உங்களை இழந்துடாதுங்க. சரி, அப்ப இப்போ புதிய சரீரம் வேணும், புதிய சிருஷ்டி நமக்கு கிடைக்கும். அதுக்கு இப்ப தயாராகிற காலம், ஆயத்தமாகிற காலம். ஆயத்தமாவதெல்லாம் இல்லையா எனக்கு தெரியல, ஆயத்தமாயிடணும், அவ்வளவுதான் எங்களுக்கு முடியும். அது உங்களுக்கு தேவனுக்கு இடையில உள்ளது. எல்லா காரியத்துக்கும் வைராக்கியம் இருக்கு ஆளுகளுக்கு. பிட்டிவாதம் என்ன வாதம்? பிட்டிவாதம். இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் செய்வேன் இல்லையா? ஆளு செய்யற உலகத்துல நடக்கிற காரியங்களை பாருங்க. மனுஷன் எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறான், செவ்வாய்க்கு போறான், அங்க கொண்டு விண்வெளியில ஆளுகளை வைக்கிறான், அங்க மாட்டிக்கிடு அதை கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் உனக்கு பிடிவாதம் இருக்கு இல்லையா? உனக்கு உள்ளான மனுஷன்ல பலப்படும்படி, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி, தேவ சாயல் அடையும்படி, மகிமையின் மேல், அதுக்கு ஏன் பிரயாசம் இல்லை? எப்படி பிசாசை ஏமாத்திட்டான்னு பார்த்துடுங்க. அழிவுக்குள்ள காரியத்தை போட்டுவிட்டு. அப்ப பரிசுத்தாவி பெறணும்னா என்ன சொன்ன இடையில? 1 இயேசுக்கு சீசர் ஆயிருங்க. 2வது மனசை பரலோகத்துல வச்சு பழவுங்க, பரலோக ஆவி வரும். இன்னொரு குறிப்பு சொல்லலாமா? அது அப்போஸ்தலர் 15:8-9 விசுவாசத்தினாலே இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்தாவியை கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இங்கே இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் 2 விஷயம். இருதயங்களை சுத்தமாக்கி, பத்தியெல்லாம் இருதயங்களை சுத்தமாக்கி இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன்,
பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அதுதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் மற்ற 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ இருதயத்தை கழுவப்படுதலுக்கு ஒப்பு கொடுங்கள். மனம் திரும்புதல் உங்கள் மனசாட்சியில் தேவன் கொடுக்குற அறிவுக்கு ஏற்ப 8:5-8 படிக்கிறீங்க. அப்போ கழுவப்படுதல், இதயம் சுத்தமாவதற்கு பாவ அறிக்கைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரலோகத்திலே மனசை வைக்க வேண்டும். இயேசுவுக்கு சீஷர் ஆகும்படி அர்ப்பணிக்கணும். இந்த அனுபவம் வந்தால் மட்டும்தான் பரலோகத்திலிருந்து ஆவி உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வேற ஆவி கிடைக்கும். அது உலகத்தின் ஆவி கிடைக்கும். உலகத்தில் மனசில் வச்சா உலகத்தின் ஆவி கிடைக்கும். அசுத்தமாக இருந்தால் அசுத்த ஆவி கிடைக்கும் இல்லையா. அதுதானே அதுக்கு அர்த்தம். சரி, இது நீங்கள் புரிஞ்சிருக்க. அடுத்தது ஒரு விஷயம் பார்க்கணும். அப்போ இப்படி இந்த பரிசுத்தாவி வந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே உருவாக்குறது முதல் விஷயம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் 10-11. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும். வானத்தின் பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் அப்படின்னு இருக்கு. இங்கே ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். இப்போ யுத்த செய்திகள், இன்டர்நேஷ்னல் செய்திகள் எல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா பல இடங்களில் யுத்தம் நடக்குது. உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையில் நடந்துட்டு இருக்கு. சிரியா குரூப்ஸ் அங்கே சில சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. கொரியா முறுக்கி கொண்டு நிற்கிறது. வடகொரியா தென்கொரியா என்று அவர்கள் எப்பவுமே ரெடியாக இருக்கிறார்கள். சைனாவுக்கும் தைவானுக்கு இடையில பிரச்சனை இருக்குது. எப்போ வேண்டாலும் நாங்கள் தாக்குவோம், அழிப்போம், எங்கள்கிட்ட இன்னும் ஆயுதம் இருக்குன்னு மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எங்கே பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகள், அரசியல் செய்திகள், 3ஆம் உலக யுத்தம் வரப்போகிறதுன்ட்டு மீடியாஸில் எல்லாம் போடுறாங்க. ஸோ ரொம்ப பரவலாய் நாம் அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நல்ல நடுக்கங்கள். இப்போ நேரத்து கூட மியான்மர், தைவான் அந்த ஏரியாவில் பயங்கரமான நிலநடுக்கம் இல்லையா, 7.7 அதுக்கு மேலே பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ் எல்லாம் வந்து பேரழிவு நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் நிலநடுக்கம் நடந்து கொண்டே இருக்குது. செய்திகளை பார்த்தா இருக்கு. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை மிக சரியாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான காரியம். அப்படி இதெல்லாம் நடக்க காண்பிக்கும் போது, அது 28ஆம் வசனத்துக்கு வருவோம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்த வேண்டும். அத்தி மரங்களை எல்லா மரத்தையும் பாருங்க. அந்த மரங்கள் துளிர்க்கும் போது வசந்த காலம் சமீபம் என்று அறிகிறது போல இவைகள் 31 இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அல்லேலூயா. தான் வார்த்தை தேவனுடைய ராஜ்யம். நம்ம தேவ ராஜ்யத்தை தான் சிந்திக்கிறோம். அப்போ பரலோக தேவன் ஆட்சி செய்கிற சூழல், அதுக்கு நாம் செல்ல வேண்டும், இங்கே ஆயத்தப்பட வேண்டும். அதுக்காக நமக்குள்ளே தேவராஜ்யத்தின் அனுபவத்தை ஆண்டவர் வைக்கிறார். பிறகு அந்த அனுபவத்துக்கு போனோம். இப்போ அந்த ராஜ்யம் இந்த அனுபவத்திலேருந்து அந்த அனுபவத்துக்கு போனோம்ல, அந்த நிலைமை எங்கே வருதுன்னா இப்போ சீக்கிரமாக வரப்போகுது. புரியுதா சொல்லுது? அதான் சொல்கிறார். இதெல்லாம் நடந்து அரசியல் சொல்லிட்டேன், ஸோ நிலநடுக்கம் சொல்லிட்டேன். இதெல்லாம் நடக்கும்போது அவர் வாசல் அண்டையிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் வந்திருக்கிறார். அது மற்ற 24ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். சரி, இப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. அது எப்படி வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த அடையாளம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. முத்திரை அடிக்கிறதெல்லாம் நிறைய எலான் மஸ்க் என்னெல்லாம் சிப்பெல்லாம் வச்சிருக்கானா, நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் ரொம்ப வெரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ டெக்னாலஜிக்கல் ரொபோட்டிக் மெஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு தானாகவே முடிவெடுக்கும். இனி ஒரு விக்கிரகம் வரும், அது பேசும். ஆமாம், பேசத்தக்கதாய் ஆவியை கொடுக்கத்தக்கதாய் அதிகாரம் கொடுக்கப்பட்டதெல்லாம் 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தலில் வரப்போகுது. ஆமாம், ஒரு பேசத்தக்க. ஆமாம், இப்பவுமே இதுக்குரிய செயல்பாடுலாம் நிறைய நடந்து வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நிறைவேறுது. தேவராஜ்யம் சமீபமாயிட்டு. நல்ல கவனிங்க, இதுதான் இப்போ விஷயம். அது எப்படி சமீபமாகிறதுன்னு சொன்னால், இங்கே வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி தேவனுடைய ராஜ்யம் கொஞ்சம் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்குது. உலகம் முழுசும் பிசாசுக்குள்ளே கிடக்கிறது உண்மை, வெளியில் பிசாசுடைய ஆட்சி நடக்கிறது உண்மை. ஆனாலும் பிசாசுக்கு முழுமையாய் செயல்பட முடியாமல் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு அதற்கு தடையாக இருக்கிறது.
பிசாசுக்கு முழுசா செயல்பட முடியல. அவன் எவ்வளோ கொந்தளிக்கிறான் நமக்கு தெரிகிறது. நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2:6-7 படிக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 2:6-7 அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அதாவது தடை செய்கிறது இன்னதென்று 7 போங்க. அடுத்தது, அதாவது அவன் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இந்த தடை செய்கிறவன்னு போட்டிருக்காங்க, அது இன்னும் கிடையாது, அது இருன்னு போடணும். அது மொழிபெயர்ப்பில் தப்புன்னு நினைக்கிறேன். தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறதுனால அவனுக்கு முழு அதிகாரம் பெற முடியலை, அதான் அதுக்கு பொருள். அதை இன்னும் போட்டான். செய்கிறவ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, அது ஆவியானவரின் காலம் நடக்கிறதுனால பிசாசுக்கு முழுசா இடம் கொடுக்க விடாம அப்படி தடை பண்ணப்படுது. இனி என்ன நடக்க போறதுன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 12:9 படிக்கும்போது 11 அதுக்கு மேலே 8 படிங்க. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. வானத்தில் யுத்தம் 7 வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதரிலும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி ஜெயங்கொள்ளல. வலு சர்ப்பம்னா பிசாசு, நமக்கு தெரியும். எபேசியர் 6:12 வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ வான மண்டலத்தில் வலு சர்ப்பத்தினுடைய ஆட்சி நடக்குது. அவன் பெரிய பிசாசெல்லாம் மேலே இருக்கு, சின்ன பிசாசு தான் இங்கே சுத்துது. சரி, அப்போ அந்த வலு சர்ப்பம் அந்த வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு மிகாவேலும் அவனுடைய தேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணாங்க. இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி மத்திய ஆகாயத்துக்கு வருவார். வரும்போது தேவதூதர்கள் கூட வருவார். அந்த தேவதூதர்கள் முதலாவது மத்திய ஆகாயத்தில் ஆட்சி செய்கிற இந்த பிசாசின் சேனைகளோடு யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தம் பண்ணி தள்ளுவாங்க. அப்போதான் 9வது வசனம் வந்துருவோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. சரியா? வானத்திலிருந்து கீழே, நல்லா கவனிக்கிறீங்களா? வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டது. கீழே தள்ளப்படும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளும் இங்க இருந்து மேலே போயிடுவாங்க. சரியா? மேலே அது நீங்க கிளவாங்க. பரலோகங்களே 2 வசனம் தாண்டி கிளவாங்க. கலிகூறுங்கள். பரலோகங்களே அதில் உள்ளவர்களே ஆகையால் பரலோகங்களே அவளில் வாசமாக இருக்கிறவர்களே கலிகூறுங்கள். 12ஆம் வசனம். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கு? அங்கிருந்து அந்த சாத்தான் சேனை வலு சர்ப்பம்லாம் இங்கே தள்ளப்படும். அதே நேரம் இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் தேவ பிள்ளைகளும் இங்கிருந்து மேலே போயிடுவாங்க. இப்போ தடை செய்கிற பரிசுத்தாவியும் பரிசுத்தாவான்கள் எங்கே போயாச்சு? மேலே போயாச்சு. அந்த பரலோகங்களேன்னு சொல்லியிருக்கு. இந்த பரலோகங்கள்னா அது தமிழ் அப்படி போட்டிருக்கு, மேலே இருக்கிறவர்களே. இந்த பரம்னு சொன்னாலே ஹெவன்லி, மேலே, ஹைனஸ் பிளேஸ், உயரமான இடம்னு அர்த்தம். அப்போ மேலே இருக்கிறவர்களே அது யாரு? இங்கிருந்து மேலே போனாங்கல்ல, அவங்க மேலே இருக்கிறவர்களே நீங்க களி கூறுங்க. கீழே இருக்கிறவர்களே, சமுத்திரத்திலும் பூமியிலும் உலகத்தில் இருக்கிறவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு வரும். அது யாரு? இவங்க தான் கைவிடப்பட்டவங்க. இப்ப புரியுதுல்ல? 2 பிரிவார் இருக்கிறாங்க. ஸோ அப்ப தேவ பிள்ளைகள், தேவ சித்தம் செய்கிறவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தேவ ராஜ்யத்தின் அனுபவத்தை தங்களுக்குள்ளே அனுபவிக்கிறவர்கள், இப்ப புரியுதில்ல, அவர்கள் மட்டும்தான் மீட்கப்படுவார்கள். இதுதான் மீட்புன்னு சொல்றது. உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறதுனால தலைகளை உயர்த்துங்கள்னு அந்த மற்ற லூக்கா 21 பின்னால நம்ம அந்த வசனம் வாசித்திருக்கோம். சரி, அப்ப மீட்கப்படும் நாள் நம்மை மீட்க போறாரு. அதான் விஷயம். இப்படி ஒரு கடினமான ஆபத்தான சூழலை வரப்போறதுனால அந்த ஆபத்துல சிக்காம தேவன் தம்முடைய பிள்ளைகளை மீட்க வரப்போறாருங்கிறது நமக்கு மிக முக்கியமான, சபைக்கு முக்கியமான செய்தி. சரியா? அது 28, 21, 28 லூக்கா இவள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு பத்தியெல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்களை மீட்க போகிறேன், அது சமீபமா இருக்கிறதுனால நீங்க மேல உயர்த்துங்க. ஏன் தலையில உயர்த்துங்க? நான் மேல இருந்து வருவேன். நமக்கு மேல இல்லையா போனோம்? பாதாளத்துக்கா போனோம்? மேலே இல்லையா போனோம்? அதனால மேலே தலையில வருத்துங்க, நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெடி தானா? ரெடியா இருக்கீங்களா? இல்லை பிரசங்க யாரு, நாங்கள் இப்படியே இந்த பன்னிக்குட்டி மாதிரி தரையை பார்த்துக்கிட்டே நடக்கும், மண்ணை பார்த்துட்டு அந்த மரம், இந்த வீடு, இந்த கடன், இந்த பிரச்சனை, இந்த சோக்கேடு இப்படியே நடக்குது எல்லாம். அப்போ அப்படியே நடங்க.
அப்படிதான் நடக்கணும் கடைசி வரைக்கும். இப்பவுமே மேலே பார்க்கணுங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும், மனசு வைக்கணும்ல, மேலே பார்த்து. ஆமா, கொலோசியர் 3:1-2, ஆமா, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடணும். அப்போ இப்பவுமே மேலானதை தேடணுங்க. அப்போதான் மேலான ஆவி வரும், மேலான அனுபவம் வரும். இந்த மீட்புல நம்ம பங்கடைஞ்சு இங்கேருந்து மீட்கப்பட முடியும், இல்லைன்னா கைவிடப்படுவோம். அல்லேலூயா. ஆமா, அப்ப மேலான இடத்தை தேடுவீங்களா? அல்லேலூயா. சும்மா சும்மா பிரசங்கம் கேட்டுட்டு பொழுதுபோக்குனால உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்றும் வராது. என்ன சொல்லு, என்ன பேசு, ஆவியானவர் சொல்றத மனசுல போடணும், பதிச்சு வைக்கணும். அப்படி வச்சுட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் ஜபிக்கணும், எப்ப பார்த்தாலும். ஆமா, மேல் நோக்கத்துக்கு போனோம் இல்ல, மனசை பரலோகத்தில் வைக்கணும் இல்ல, பரிசுத்தாய் பெறணும் இல்லை, அது ஓடிக்கிட்டே இருக்கணும். பிசாசு வேற காரியங்களை கொண்டு போடுவான். அதான் பாரமானதை தள்ளிட்டு ஓடு. உனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அதை சிந்திச்சுட்டே இரு. உனக்கு சோக்கேட் இருக்கு இல்லையா, அது தீரட்டு, நமக்கு அதுக்கு பிறகு பரிசுத்தாவிக்கு ஜெபம் பண்ணலாம். நீ அதையே நினைச்சிட்டு இரு. இப்படி 1000 காரியத்தை உங்க மண்டைக்குள்ள போட்டு உங்க மண்டையை புண்ணாக்கி மனநோயாளி ஆக்கி பாதி வயசுலேயே பைத்தியக்காரி மாதிரி ஆக்கி போடுவாங்க. அல்ல இல்லையா? இதெல்லாம் தள்ளி விடு. சரி சரி சரி, மண்ணாங்கட்டி கடக்கட்டி எனக்கு போனோம், ஆண்டவர்கிட்ட போய் சேரணும், அதுக்குள்ள வழியை பார்ப்போம், வச்சாருன்னா வச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா போகலாம். அல்ல இல்லையா? ஒரு வைராக்கியம் வேணாம், ஒரு பிடிவாதம் வேணாம். அல்ல இல்லையா? பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தமாய் பிடித்துக் கொள்கிறவர்கள் அதை அடைகிறார்களாம். கொடுங்க எனக்கு, கண்டிப்பா கண்டிப்பா. வேற ஒரு காரியம் கொடுத்தா காலையில் 4 மணிக்கே போய் ரேஷன் கடையில் காத்து கிடக்காவ, எனக்கு கொடுனா போலீஸ் எல்லாம் விட்டு வரிசையில் நிறுத்த வேண்டி இருக்கு. அடிப்படி சண்டை, மிதிச்சு போடுவாங்களாம், போட்டு கொண்டு போடுவாங்களாம் சவுட்டி. இப்படி கடந்து பயங்கர ஆத்திரம், ஆவேசம். பரல ராஜ்யத்துக்கு போனோன்னு ஆத்திரம் இல்லை இல்லையா? பரிசுத்தாவிய பெறணும் ஆத்திரம் இல்லை இல்லையா? இந்த காரியம் எல்லாம் படிச்சிடணும் ஆத்திரம் இல்லை இல்லையா? தேவச்சித்தம் செய்யணும் ஆத்திரம். அப்புறம் எங்க ஓடி பரலோகத்துக்கு போறது, எப்போ மீட்கப்படுது, அப்புறம் எல்லாத்தையும் வாரிட்டு போயிடும். நோவா காலத்தில் நடந்த மாதிரி ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போகும் வரை உணராதிருந்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்க போறீங்க? உணர போறீங்களா, உணராம இருக்க போறீங்களா? அந்த வசனம் அதில் 21, லூக்கா 21 அது எப்படி வரும்? அதாவது பெருந்தண்டியினால் உங்கள் 34, 21, 34 உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டி, வெறி, லௌகிக கவலை, பாரம் அடையாதபடி நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்க நினைக்கிறது மாதிரி வீடு கட்டி பால் காய்ச்ச பிறகுதான் ஆண்டவர் வருவார், இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்க முடியாது. அநேகர் நினைச்சிருக்க அதெல்லாம் ரொட்டீனா நடக்கும். 2ஆம் தேதி பால் காய்ப்பு, 2ஆம் தேதி கல்யாணம், 2ஆம் தேதி இன்னது, எல்லாம் மாறாம காடு அடிச்சு எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஆண்டவர் வந்தா போனமே, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு உண்டா? ஒரு ஏற்பாடும் கிடையாது. இது மாதிரிதான் நோவா காலத்தில் உள்ளவங்களும் இருந்தாவலாம். தண்ணி வந்து வாரிட்டு போற வரைக்கும் நாங்க நினைச்சவே இல்லை, நாங்க நினைச்சவே இல்லை. நம்ம எல்லாம் நினைச்சா நடந்துட்டு இருக்கோம் உலகத்துல. ஏன் நினைச்சா நடந்துட்டு இருக்குன்னு கேட்கேன். அதனால கொஞ்சம் புத்தியா நடந்துக்கணும். பாரமடை, இங்கேயும் அந்த பாரம் தான். எப்ரேயர் 12:1 பாரமானதை தள்ளு, இங்கேயும் சொல்லுவார் பாரமடையாதபடி. ஆமா, அங்கே இருக்கு பாரமானதை தள்ளிட்டு ஓடு. அப்ப பாரம், இந்த பாரத்தை எல்லாம் தூக்கி தூர எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போறவங்கள வழியை தேடு. கண்ணை மூடுனா போற இடத்துக்குள்ள வழியை தேடு. ஒரு அம்மா நம்ம தேசத்துல இருந்து நிறைய வழக்குகள்ல சிக்கிக்கிட்டது, ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு அப்படியே அரசாங்கம் வாரிட்டு போயிட்டு எல்லாம் வாரி கொண்டு வேற ஒரு ஸ்டேட்ல கொண்டு வச்சு போட்டாவ. இங்க ஏதாவது எடுத்து போடுவாங்கன்னு நினைச்சானோ தெரியல, மாநிலம் தாண்டி அதர் ஸ்டேட்ல அங்கக்குள்ள கோர்ட்டு கஸ்டடியில கொண்டு வச்சுட்டான். போற இந்த அம்மா எலெக்ஷன்ல அந்த தீர்ப்பு, அந்த கேஸ்ல வந்து தோத்து போச்சு. அது ஜெயிலுக்கு போக வேண்டிய முந்த நாளா உடனே திடீர்னு இறந்தம் போச்சு. என்னாச்சு? கண்ணை மூடிட்டு அது சம்பாதிச்சது அது உயிரோட இருக்க வேலையை அதுக்கு வீட்டில் வச்ச முடியல, கொண்டு போயிட்டானுவேன். பிறகு செத்த பிறவும் அது அங்கே இன்னொருத்தர் அங்கே கொண்டு வச்சுட்டு பிறகு இது அரசாங்கத்துக்குரியது, கேஸில் தோத்தாச்சு, யாரும் உரிமை கொடுக்க முடியாது, அப்போ இனி எங்கள்கிட்ட இருக்காண்டா, இனி எங்கள் மாநிலத்திலேருந்து உங்கள் மாநிலத்துக்கு போலீஸ் எல்லாம் கொண்டு வந்து எடுத்துகிட்டு போங்க, உரிய சட்ட நடவடிக்கை செஞ்சு எடுத்து கொடுத்து விட்டுட்டாங்க. இல்லையா? கொள்ளாமா பார்த்துக்க, ஒன்றும் கிடைச்சல, இருக்க வேலையும் கிடைச்சல, போன பிறவும் கிடைச்சல. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலைமை சொல்லமடா, மெரினா கடற்கரையே சொந்தமடா. ஆமா, இங்கே ஒன்று. சரி, இப்படிதான் எல்லாம். ஸோ இப்படி கடந்து ஓடு எனதுன்னு கேட்டேன். இல்லையோ, நமக்கும் அப்படிதான், அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அப்படிதான். அதனால இப்பவுமே தேவராஜ்யத்தின் காரியத்தை ஆடணும். சரி, அப்போ இப்படி பாரம் அடையாத, தின்னு குடிச்சு விருந்து புசிப்பு குடிப்பு கல்யாண வீட்டுகளுக்கு கதைகளை பார்த்தா தெய்வமே ஒரு காலத்திலே இல்லாத கதைகளும் கூத்துகளுமாக நடந்துட்டு இருக்கு. ஏசுநாதர் சொன்னார் இல்லையா, நோவா காலத்தில் நடந்த மாதிரி தான் நான் வர்ற காலத்துல நடக்கும். அப்போ இது நடக்குதுன்னு சொன்னா ஏசுநாதர் வரப்போறாருன்னு அர்த்தம். இல்லையோ? சரி, அப்போ பாரமடையாதபடி எச்சரிக்கையாரு. அந்த அடுத்த வசனம் போடுங்க, 39, 21, 39. அது பூமியின் மேல் வருகிற மேல் ஒரு கண்ணியை போல வரும். 35 இல்லையா?
35 போடுங்க. அது கண்ணியை போல கண்ணி கவனிச்சலாம். கண்ணின்னா என்ன தெரியுமா? கண்ணி என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் வாலிபத்தில் குருவி பிடிப்பேன், எனக்கு கண்ணி வைக்க தெரியும், அதெல்லாம் டெக்னிக்காக பிடிச்சி போடுவேன். அது சாப்பிட்றக்கூடிய ஆகாரம் எல்லாம் போடுது, அந்த கண்ணியெல்லாம் அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய முறையில் ஃபிக்ஸ் பண்ணுது, தூரத்தில் ஒழிச்சு காத்துக்கிட்டே இருக்குது, அது வந்து இறங்கும், நல்ல சந்தோஷப்பட்டு சாப்பிடும் பாருங்க. ஏன்னா அது எது டேஸ்டியாக சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியும்ல, அதுதான் போட்டிருப்போம். அதை சாப்பிடுவாள, ஒன்றுக்கு கழுத்தில் கண்ணி விழும், ஒன்றுக்கு காலில் விழும், திடீர்னு இழுக்க வர பட சரவ அடிக்கும், கண்ணியில் மாட்டினது அதை கிடக்கும், மற்றெல்லாம் பறந்து போயிடும். அடியாக பார்க்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா செத்து போயிடும். சிலதுக்கு கழுத்தில் கண்ணி விழுந்துடும், கண்ணி விழுந்து கழுத்தருவி செத்து கிடக்கும், பிந்தி போச்சுன்னா. அதனால பக்கத்தில் ரெடியாக ஒழிச்சிருக்கணும், சரியா? அப்போ அந்த கண்ணி மாதிரி தான் திடீர்னு ஐயோ மாட்டிக்கிட்டேன் இல்லையோ. அது பிரசங்கி 9:12 மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் பொல்லாத காலத்திலே மனுப்புத்திரர் தங்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளில் சடுதியில் தங்களுக்கு நேர் ஆபத்துகளில் அகப்படுவார்கள். நடந்துட்டு இருக்குல்ல சட்ட எங்கோடி எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. அப்பா பயங்கரமா இருக்கு, வெளியே இறங்க வழி இல்லை, நடக்க வழி இல்லை, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தாலே கொள்ளாம் போல இருக்கு, பைக்கில் போக முடியல, பயங்கரம், வடது பக்கம் வருது ஐயோ, அதெல்லாம் வர்ணிக்க நாங்கள் விரும்பலை. ஸோ ஓகே, அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசுடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறுது. நாம் மீட்கப்பட வேண்டும். மீட்கப்படுவதற்கு 21 36 போடுங்கள், 36 போடுங்கள், 35 36 போடுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பிரச்சனை தீர்க்கும், கடன் தீர்க்கும், சோக்கேடு தீர்க்கும் ஜெபம் பண்ணி விழிச்சிருக்க சொல்லல. விழிப்பு ஜபம் நிறைய சொல்லியிருக்கு. இங்கே சொல்லியிருக்க விழிப்பு அது இல்லை, கண்ணை முழிச்சு விழிக்க ஜபத்தை சொல்லல. இந்த காலத்தை குறித்து சூழ்நிலைகளை குறித்து நீ விழிப்பாக இருந்து போகிறதுக்கு ரெடியாயிரு. அந்த விழிப்பு ஆவிக்குரிய ஆத்மீக விழிப்பை சொல்லியிருக்கு. கண்ணு முழிப்ப சொல்லல, உங்களுக்கு முடிஞ்சா முழிச்சிருந்து ஜபிங்க, அதில் தப்பு கிடையாது. உன் ஜீவியத்தை குறித்து விழிப்பு கிடையாது, ஆத்மாவை குறித்து விழிப்பு கிடையாது, வருகையின் காலத்தை குறித்து விழிப்பு கிடையாது. பின்ன சும்மா கிடந்த கண்ணை முழிச்சு என்னத்தை சாதிக்க போறிய எனக்கு தெரியல. ஸோ விழிப்பாக இருந்துடுங்க. அப்போது நாம் மர ரூபமாக எப்படி மீட்கப்படுறோம் அது பார்க்கணும்ல. எப்படி மீட்கப்படுகிறோம் தெரியுமா? எப்படி மீட்கப்படுவோம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதுவரை பிரசங்க யாரே நீர் பிரசங்கம் பண்ணது பார்த்தா இந்த சரீரத்தில் போக முடியாது. அது 1 கொரிந்தியர் 15:50 நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லையா, உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லையா? வசனம் சரியா? 1 கொரிந்தியர் 15:50 போடுங்க. மாம்சமர் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு எழுதியிருக்கு. அழி உள்ளதும் மண்ணில் தான் வச்சனாம், இது பரலோகத்துக்கு போகாதுன்னு எழுதியிருக்கு. அப்போ எப்படியாக்க மீட்கப்படுது இல்லையா? அந்த ராஜ்யத்துக்கு போகிறது எப்படி அப்படின்னு தெரியணுமே. அதை குறித்து 1 கொரிந்தியர் 15 ரோல் பண்ணுங்க. அந்த காலந்தொடிக்கும் மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் இழந்திருப்பார்கள் என்கிற வசனக்கில் இருக்குல்ல. 52 எக்காலம் தணிக்கும் மரித்தோர் அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள், நாம மறு ரூபமாக்கப்படுவோம். அடுத்த வசனம் போடுங்க பார்ப்போம். மறு ரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமை முந்தின வசனமா? மறு ரூபமாக்கப்பட வேண்டும். இந்த ரூபத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்தின் ரூபத்திற்கு 51 ஆமாம், நாம் எல்லாரும் சரிதான் மறு ரூபமாக்கப்படுவோம். 52 மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாம மறுரூபமாக்கப்படுவோம். 2 வசனம் இருக்கு இல்லையா? 51 52. ஒரு இமை பொழுதுல கவனிக்கிறீங்களா? என்னது? இந்த சரீரம் அழிவுக்குரியதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அழியாத இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு ஒப்பா தான் தேவராஜ்யத்துக்கு போனோன்னு தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சரீரத்திலிருந்து அந்த சரீரத்துக்கு கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து வருவார்கள். மரித்தவர் உயிர்த்தெழுதல். உயிரோட இருந்தால், ஏன்னா மீட்பு உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. சாத்தான் கீழே வர்றான், நம்ம மேலே போகணும்ல. அந்த நேரம் இங்கேருந்து இந்த சரீரத்தில் பறந்து போக முடியாது. புதிய சரீரமாய் மறு ரூபம், இன்னொரு ரூபம், இன்னொரு வடிவம், இன்னொரு தன்மைக்கு நான் மாற்றம் அடைய வேண்டும். ஒரு இமைப்பொழுதில் என்ன செய்யணும்? மாற்றம் அடையணும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் என்ன சொல்லுது? அதுல இதே வசனத்தில் நம்ம அங்கே படிக்கிறோம் இல்லையா? போடுங்க. அல்ல 17 உயிரோடு இருக்கிற நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர்கள் மரித்தவ முதலாக எழுந்திருப்பார்கள். அப்படி அதுக்கு மத்தின வசனம் இருக்கு. சரி, பிறகு நம்ம தான் பேசணும். நம்ம மறுரூபம் தான். வாரத்தோடு வருவார், இறங்கி வருவார். அதான் சொன்னேன், மேலே இருந்து இறங்கி வரும்போது தான் சாத்தான் சேனை எல்லாம் கீழே வந்துடும். இங்கேருந்து நம்ம எல்லாம் மேலே போனோம், மறுரூபமாகி போனோம். எப்படி போனோம்? போவிலா? மறுரூபமாகி போவிலான்னு கேட்டேன்.
ஆமாம் பிரசங்கார். ஒரு இடத்துல அப்படி தான் நாங்கள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணோம், பப்ளிக்கில் பிரசங்கம் பண்ணோம். அப்போ நான் முதல்ல பிரசங்கம் பண்ணேன். ரெண்டாவது ஒரு பாஸ்டர் பேசினார். அவர் கேட்டார், வருகை வருது, வருகைக்கு யாரெல்லாம் போவியன்னு. அது சிஎஸ்ஐ மக்கள் ஏரியாவில் இடம். நாங்கள் எல்லாரும் போவோம். எல்லாரும் யாரெல்லாம் போவியா அல்லையா சொல்லுங்கன்னா எல்லாரும் கையை வைத்து அல்லையா சொல்லிட்டாவ. பிரசங்க யாரும் குழம்பி பண்ணார். என்ன பார்த்து கேட்டார், பாஸ்டர் என்னத்தை சொல்ல போறிய? ஆமாம், அவையே தோணுதை சொல்லிக்கிடலாமே, அதுக்கு இப்போ என்ன, அவர் தோணுதை சொல்லிக்கிடலாம். இது இவைய நம்ம தீர்மானிக்கிற விஷயமா? பரலோக அரசாங்கத்தில் நான் சாட்சி கொடுப்பேன்னு சொல்லுவார். 3:5 வெளிப்படுத்தல். எல்லாரும் சொல்லிக்கிடலாம், அது இப்போ என்ன? 3:5 ஜெயங்குலவனோ அவனை கிறுக்கி போடாமல் தேவன் பரிசுத்த தூதன் பண்பா அரைக்கப்படுவேன், நான் தான் அரைக்க பண்ணுவேன்னு சொல்லுவார். ஆளுவை நான் தேவைப்பிள்ளையாக காணிச்சோன்னா தேவைப்பிள்ளை ஆயிர முடியும், வருகைக்கு போனோன்னு சொன்னா ஆயிர முடியும். நான் உடனே பேர் சொன்னேன், என்ன திரும்பி பார்த்து கேட்டார். ஏன்னா நான் கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன். அடுத்தது அவரை என்ன பண்ணார், சரி வருகண்ணா என்னெல்லாம் நடக்கணும்னு 2 வசனங்களை சுட்டி காட்டினார். சுட்டி காட்டி பேசிட்டு கேட்டார், இப்போ யாரெல்லாம் போவிய கையை வைத்து அல்லையா சொல்லுங்கன்னா ஒரு தரம் சொல்லல. அல்லையா நல்லா புரிஞ்சுக்கிட்டதும் வருகன்னா என்னன்னு தெரியாது. அவைய என்னத்தையோ யாரோ படிப்பிச்சதை கேட்டுட்டு இருந்துட்டாவ. 2-3 வசனம் வரிசை எடுத்து போட்டோன்னு இப்போ மாறி மாறி பார்க்க இருந்து இப்படியா வருகண்ணா எங்களுக்கு தெரிய செய்யாது. ஏதோ மண்டக்காட்டுக்கு போற மாதிரி எல்லாரும் அடிச்சு வாரி போலான்னா இல்லையா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கொள்ளாமா அவங்களுக்கு எண்ணம் திருவிழாவுக்கு போற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா. இப்ப 1000 காரியம் இருக்கு. இப்படி எல்லாம் சிக்கி போகக்கூடாது. சரி, அப்ப நீங்க போவீங்களான்னு அறியணும் இல்லையா? அறியண்டாமா? 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறு ரூபம் அடைகிறோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். now it's happening. இப்ப நடக்குது. இப்பமே நான் தான் சொன்னேன்ல, தேவ ஆவி வந்து ஆலயமாக்குனாரு, தேவ பிள்ளை ஆக்குனாரு, நாளுக்கு நாள் நம்ம புதுதாக்குறாரு, மறுரூபம் ஆக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்றல்ல. இந்த மறுரூபம் உங்களுக்குள்ள வர்றதான்னு கேட்கட்டுங்க. அதான் பிரச்சனை. 25 வரையும் 30 வரையும் எத்தனை வருஷம் ஒருத்தர் கூட்டத்துக்கு வரீங்கன்னு நமக்கு தெரியாது. இத்தனை வரையும் கூட்டத்துக்கு வந்தோம், எப்படி இருக்குதுன்னு கேட்டா அப்படியே தான் இருக்கு. கொள்ளாமா எப்படி இருக்குது பிரதர்? அப்படியே தான் இருக்கு பிரதர் வாஸ்டர். ஓகே, அப்போ இத்தனை வரி ஆனாலும் மறுரூபம் இல்லை, மாற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இத்தனை வரையும் மறுரூபம் ஆவையில்லை. இப்போ இயேசுநாதர் வர வேலை 1 செகண்டில் எப்படியாக்க மறுரூபம் ஆகுது? இத்தனை வரிய கணக்காக ஆகாதது இல்லை. 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்னு கேட்ட மாதிரி. அப்போ இப்போமே மறுரூபம் தெரியுது அவங்களுக்கு. அதுக்காக இந்த செய்தி. அப்போ மறுரூபம் ஆகிட்டே இருங்க. மறுரூபம் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் அவர் வரும்போது மறுரூபமாகி மத்திய ஆகாயத்துக்கு போக முடியும். எங்கே போக முடியும்? மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அங்கே விருந்து அங்கே நடக்கிறது என்கிற காரியெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. கல்யாண விருந்து, அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவன் பாக்கியவான்னு சொல்லி இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்தா போடுங்க. சரி, அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவன் பாக்கியவான். ஆமாம், அங்கே ஒரு விருந்து இருக்கிறது. அப்போ மேலே ஆகாயத்தில் ஒரு காரியம் என்னது, ஒரு விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு கீழே உலகத்தில் இங்கே இன்னொரு ராஜ்யம், 2 ராஜ்யம் நடக்குது. அதான் அதுக்கு விஷயம். சரியா? 19:8 பக்கமா போடுங்க பார்ப்போம். அதாவது ஆகாயத்தில் சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அளிக்கப்பட்டது 19:8. அதுக்கு பக்கத்தில் தானே அந்த வசனம் இருக்கும். சரி, ரைட் யா 9 தான். சரிதான். அப்போ அங்கே ஒரு கல்யாண விருந்து, கல்யாண வஸ்திரம், தேவ பிள்ளைகள்லாம் ஆயத்தம் பண்றாங்க, அவங்களுக்கு ஒளி வஸ்திரம் கொடுக்கப்படுறது. அங்கே கல்யாண விருந்து. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த விருந்து கலைக்கப்பட்டவன்லாம் பாக்கியவன்லாம் இருக்கு. புரியுதா நான் சொல்றதே? இன்னும் கொஞ்சம் சொல்றேன்னு. இப்போ பரிசுத்தவான்கள்லாம் மேலே போயாச்சுல்ல, ஆகாயத்துக்கு போயாச்சுல்ல, அங்க பயங்கர தடாவுடல் விருந்து. என்ன விருந்து? ஆமா, அது தேவ ராஜ்யத்தின் விருந்து தான். ஆமாங்க, அந்த புதிய சரீரத்துக்கும் அப்படியெல்லாம் ஒரு தன்மை இருக்குதான். அது ஒரு விசித்திரமான காரியம். அங்கேயும் ஜீவகனி, 12 விதமான ஜீவகனிகளை கொடுக்குற ஜீவ விருட்சம்லாம் இருக்கு. ஆண்டவரே உயிர் தழுந்த பிறகு சாப்பிடுறாரு, எல்லாம் அவங்ககிட்ட சாப்பிட்டு காட்டுகிறார். அது அற்புதமான விஷயம், நமக்கு கற்பனை பண்ண கஷ்டம்தான். அப்போ அங்கே ஒரு தடாபுடல் விருந்து நடக்குதுங்க. மேலே விருந்து நடக்க வேலை நல்லா புரியணும். மேலே ஆகாயத்திலே தேவராஜ்யம் நடக்கிறது, அங்கே விருந்து நடக்கிறது. கீழே என்ன நடக்குது தெரியுமா? உபத்திரவங்கள் நடக்கிறது, சாத்தானுடைய ஆளுகை. அதை சொல்லிடலாமா?
அது வெளிப்படுத்தல் 13:1 படித்தா. இப்போ சாத்தான் சேனையெல்லாம் கீழே வந்துட்டுல, கீழே வந்தோடனே அவன் தன்னுடைய சார்பில் ஒரு ராஜாவை அவன் ஏற்படுத்துகிறான். அதை மிருகம்னு போட்டிருக்கு. அது மிருகத்தனமானது. அது பாதாளத்திலேருந்து ஏறி வர்றது தான், சமுத்திரம் ஆழத்திலேருந்து வர்றது. அதுக்கு 7 10 கொம்பு. அப்புறம் அதுக்கு இன்னும் ஸ்க்ரால் பண்ணுங்க. அந்த 2ஆம் வசனத்தில் அந்த மிருகத்துக்கு, அந்த ஆட்சிக்கு, அந்த மிருகம் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு, சிறுத்தை போல, கால் கரடி, சிறுத்தை, சிங்கமா, 3 விலங்கு சேர்ந்து ஒரு விலங்கா வந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு விலங்கு. அந்த விலங்குக்கு வலு சர்ப்பம் பிசாசு தனக்கு பலம் முழுசையும் கொடுத்தா எப்படி இருக்கும். அடுத்த வசனம் போடுங்க 3. என்ன சொல்லுதுன்னா, ஓகே, போதும். அது போதும். நல்லா கவனிக்கிறீங்களா? அது அடுத்த இஷ்யூ. விக்கிரகம் எல்லாம் உண்டு பண்றது அப்புறம் வருது. சரி, இப்படி ஒரு ராஜா வரப்போறான். அவன் கொடுமையாக ஆட்சி செய்வான். அதுதான் அந்த கிறிஸ்துவன் ஆட்சின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு கொடுமையான ஆட்சி வரப்போறது சாத்தானின் ஆட்சி. எப்படி? சாத்தானின் ஆட்சி. அந்த நேரம் தேவனுடைய கோபங்கள்லாம் ஊத்தப்படும். 7 கோப கலசம், எக்காலம் ஊதுறது, அந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும். நல்லா கவனிச்சலாம். மத்திய ஆகாயத்தில் என்ன நடக்குது? பரலோகத்து, இங்க உலகத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? தடாபுடல் விருந்து கொள்ளாமா, அங்க விருந்து கொண்டாட்டம் கொண்டாடுகிறார்கள். சந்தோஷப்பட்டு கலிகூற கடவோம் இல்லையா? அப்படி கொண்டாட்டம். மேல கொண்டாட்டம், ஆகாயத்துல கொண்டாட்டம், கீழே திண்டாட்டம். சரிதானுங்களா? பயங்கரம். அப்படி ஒரு சூழல். 2 ராஜ்யம். கீழே சாத்தானுடைய ராஜ்யம் வல்லமையா நடக்குமா, மேலே தேவனுடைய ராஜ்யம் தொடங்கிவிடும். அல்லேலூயா. இப்படி அப்படி நிறைய இருக்கு. 3 இருக்குல்ல, கோபங்கள் நிறைய இருக்கு, வசனங்கள் இருக்கு. ஸோ நமக்கு நேரம் இல்லை, அங்கே போக முடியாது. ஸோ கோப கலசங்கள் ஊத்துறது, எக்காலம் ஊதுறது, இந்த மாதிரிப்பட்ட சம்பவம்லாம் அங்கே சொல்லியிருக்கு இல்லையா? முத்திரை உடைக்கிறது. ஓகே, 7 முத்திரை உடைக்கிறது, அப்படிலாம் 3 செக்ஷன் இருக்கு. அந்த தேவ கோபாக்கினை ஊத்தப்படுறது, சாத்தானுடைய ஆளுகை கொடுமையாக நடக்கும்போது மேலே விருந்து நடக்கிறது. 2 ராஜ்யம், மேலே ஒரு ராஜ்யம், கீழே ஒரு ராஜ்யம். அதுக்கு பிறகு அடுத்த காரியம் நடக்கணும், பூமியை முடிக்கணும், தீ கொளுத்தணும். அடுத்தது புதிய வானம் புதிய பூமியை. வெளிப்படுத்தல 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, முந்தின வேளை இருந்த இடம் காணல அப்படிங்கிற வசனம் நிறைவேறும். இனி கண்ணீர் யாவையும் துடைப்பாரது 3ஆம் வசனம். 4ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளாய் சேர்ந்திருந்துருவாங்க. தேவ ராஜ்யம் தொடர்ந்து பூரணமாய் நிறைவேறும். புதிய எருசலேம்ங்கிற பட்டணம், அதுல இயேசு சிம்மாசனம் இருக்கு. 22:3. இனி ஒரு சாபமும் இல்லை அப்படிங்கிற காரியம் எல்லாம் நடக்கும். அப்ப நம்ம புதிய சரீரத்தில் இருப்போம். அதுதான் நமக்கு முக்கியம். அந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல்ங்கிற விஷயமும் மறுரூபப்படுற விஷயத்தையும் நான் முக்கியப்படுத்த தான் எனக்குள்ள ஆவியானவர் உணர்த்துறார். இது நடக்காம வேற ஒன்றும் நடக்க முடியாது. இப்ப புரியுதா? இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து நடக்காது, இந்த அழிவுக்குரிய உலகத்தில் நடக்காது. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு உணர்த்த வேண்டிய விஷயம் இதுதான். நீ இந்த அழிவுக்குரிய காரியங்கள் எல்லாம் நீ அப்படியே பார்த்து அதே ரசிச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு லைட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் இழக்க வேண்டியிருக்கும். இதான் பிரச்சனை. இந்த சரீரத்தை நீ முக்கியப்படுத்துற ஆளுக்கு இந்த ஆவிக்குரிய சரீரம் கிடைக்காது. இந்த உலகத்தை முக்கியப்படுத்துற ஆளுக்கு அந்த தேவ ராஜ்யம், அந்த பரலோகம் கிடைக்காது. இந்த ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யத்தின் திட்டத்தில் மூழ்கி கிடக்கிற ஆளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. புரியுதா? அதுதான் பிரச்சனை. அதனாலதான் மரித்தோர் உயிர்த்தெழுதல்ங்கிற அனுபவத்தை அடைகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தகுதிப்படணும். படுவீங்களான்னு கேட்டேன். இந்த பேய் நோயும் போறதுக்கு விட்டுட்டு உள்ளான மனுஷன்ல பலப்படுறதுக்கு இந்த நாட்களை என்ன செய்யணும்? நீங்க சரியா பயன்படுத்தணும். பயன்படுத்தினா மட்டும்தான் கர்த்தருக்குள் மரிச்சாலும் எழும்ப முடியும். இல்லையா? கர்த்தருக்குள் மரிச்சாலும் இந்த அனுபவத்தில் வர முடியும். உயிரோடு இருந்தாலும் இந்த அனுபவத்தை அடைய முடியும். இதுக்கு தகுதி அடையும்படி அவர் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கார் இல்லையா? போர்கள், யுத்தங்கள் வருது, மற்ற காரியங்கள்லாம் நடக்குது. நீங்க மனம் திறந்தனா நல்லது. எங்களுக்கு சொல்ல தான் முடியும். நோவா பிரசங்கம் பண்ண நானா ஒரு தரம் கேட்க இல்லையா? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவை அவனுடைய குடும்பத்தார் 8 பேரை ரட்சித்தார். ஒரு தரம் கேட்கல. பிரசங்கி வருக நேரம் போகல, பொழுது போகல, பரியாசம் பண்ணிக்கிட்டே போனாவ. பரியாசக்காரர்கள் புற பரியாசத்துக்கு உள்ளானார்கள். அவர் பட்டகத்தில் ஏறினாரு, இவர் பூட்டினாரு, புறம் அடைச்சிட்டாரு, பூட்டி சாவி எடுத்து போட்டார். இல்லையா? ஓகே. இப்படி ஆத்மாவிலே பலப்படும்படி, உள்ளான மனுஷன் பலப்படும்படி நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்துங்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவின் வல்லமையிலே நடந்து ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆகவே மரித்தோர் உயிர்த்தெழுதல் சரீரம் முக்கியம், ஆவிக்குரிய சரீரம் முக்கியம், அதுக்கு தகுதி அடைய வேண்டிய அனுபவங்கள் முக்கியம் என்பது மட்டும் முதலாவது முக்கியப்படுத்தி நீங்கள் ஓடும்படி பிரயாசப்படுவீர்களா? கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சமயம் ஆயிற்று.